3 முக்கியமான தவறுகள் நாம பணம் சம்மந்தமா சின்ன வயசுல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2025 அத நம்ம திருத்திக்கிட்டே ஆகணும். நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்காக அத நம்ம திருத்தணும். அப்படிங்கிறதுக்காக இந்த 3 தவறுகள பத்தி சொல்லப் போறோம். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க, உங்க லைஃப்ல நடந்திருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க. என்னென்ன தவறுகள்? நாம சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், நம்மள சுத்தி இருந்தவங்களா இருக்கட்டும், பணத்த பத்தி பெருசா நம்மகிட்ட பேசுனதே இல்ல. பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி தந்ததும் இல்ல. பணம் எவ்வளவு பவர்ஃபுல்னு நமக்கு சொல்லிக் கொடுத்ததும் இல்ல. ஸோ நெறைய ரிச் பெர்சன்ஸ் அவங்களோட சின்ன வயசுலயே அவங்களோட குழந்தைங்களுக்கு சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க பணத்த பத்தி எடுத்து சொல்றாங்க. பணம் எவ்வளவு பவர்ஃபுல். பணம் இருந்தா இந்த சொசைட்டி எப்படி பார்க்கும்? இல்லன்னா இந்த சொசைட்டி எப்படி பார்க்கும்? பணத்த எப்படி சேவ் பண்ணணும்? எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பணக்காரங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா நம்மள மாரி மிடில் கிளாஸ் இல்ல லோயர் மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு இத பத்தி நான் சொல்லி தரேன். அவங்களுக்கு நேரமும் இல்ல. நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு அவ்வளவு நாலேட்ஜ் இல்ல. எல்லாருமே நம்மளோட படிச்சிருந்தா கூட நம்மளோட ரிச் டாட் புவர் டாட் மாதிரி தான் அதிகமான பேர் இருக்காங்க. ஸோ ரிச் டாட் மாதிரி குறைவான பேருங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த தவறு உங்க லைஃப்ல சின்ன வயசுல நடந்ததுன்னா மறக்காம எஸ் சொல்லுங்க கமெண்ட்ல. 2வது தவறு என்ன அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம், நம்மளோட டீச்சர்ஸ் அவங்களுக்கும் பெருசா பணத்தை பத்தி தெரியாது. ஸோ எஜுகேஷன் சிஸ்டமும் நம்மளை எப்படி சூப்பரா படிக்க வைக்கிறது, சூப்பரா மார்க் வாங்க வைக்கிறது, நல்ல கிரேட் எடுக்கிறது, நல்ல காலேஜுக்கு போகிறது, எப்படி ஒருத்தங்க கீழே நாம ஒரு வேலையை வாங்கி இந்த வேர்ல்ட்ல சர்வைவ் ஆகுறது மட்டுமே தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது தவிர, இதை தாண்டி பணம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், பணத்தை நம்ம எப்படி கையாளணும், பணம் எப்படி ஏர்ன் பண்ணணும், பணத்தை எப்படி வேலை பார்க்க வைக்கணும், எதுவுமே நமக்கு சொல்லி தரது இல்லை நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். இந்த தவறு 2வது தவறு. 3வது தவறு என்னன்னா நம்மளுடைய தவறு. நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், ஒரு ஜாப் போயிட்டோம். ஆனா நம்மளை சுத்தி இருக்க சரௌண்டட் பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நமக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்டோ அதை மட்டுமே பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் தான் நம்ம கூடவே வச்சிருக்கோம். இல்லை அந்த ஆவரேஜ்ல ஒருத்தனை தான் நம்ம இருக்கும். ஸோ நாம அப்படி இருக்காம நம்ம ஒரு ரிச் பர்சன் எப்படி யோசிப்போம், ரிச் மைண்ட் செட் உள்ள பீப்புள்ஸ் யாரு, அவங்கள நோக்கி நாம எப்படி சப்போர்ட்ஃபுல்லா இருக்க ஒருத்தரோட எப்படி கான்டாக்ட் ஏற்படுத்திட்டு அவங்களோட நம்ம போறோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளோட குரோத் மைண்ட் செட்டை இன்க்ரீஸ் பண்ண நம்மள நோக்கி பணம் வரும். ஆனா நம்ம பண்ற தப்பு என்னன்னா நம்மள மாதிரியே திங்க் பண்ணக்கூடிய ஆளுங்களோட, நம்மளை விட லோவா திங்க் பண்ணக்கூடிய ஆளுங்களோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த 10ஓட 11 உட்கார்ந்து இருக்கோம். இந்த 3வது தவறையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணிருக்கேன் கண்டிப்பா எஸ். நானும் போடுவேன் கமெண்ட்ல. நீங்க பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம எஸ் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மணி ரிலேட்டடா ஆன்லைன்ல இன்கம் பண்றது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் வீடியோ. மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக்